ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எங்களோட பண்ணையோட vlog பற்றின வீடியோ தான் இது. எங்கள் பண்ணை பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா அளவுக்கு வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தூய பெருவிட நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கோம். சுற்றியும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபென்ஸ் போட்டு நாட்டுக்கோழி வந்து வளர்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் இடத்துக்கு மட்டும் தனியாக ஃபென்ஸ் போட்டிருக்கோம். மழை காலத்தில் அடைச்சி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா கோழிக்கு ஏதாச்சும் நோவு வந்துச்சுன்னா இதில் வச்சு மெடிசன் கொடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இந்த 10 சென்ட்டில் வந்து நாங்கள் ஃபென்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா இந்த நைலான் வலையை வச்சு முருங்கைக்காடு ஃபுல்லாக வந்து நாங்கள் ஃபென்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காட்டுக்குள்ளே கோழி வளர்க்குறங்காட்டி எங்களுக்கு வந்து 2 வருமானம் கிடைக்கிது. ஒன்று வந்து முருங்கை கீரை உடைச்சி நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து சேல் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் கோழியும் வந்து முருங்கைக்காட்டுக்குள்ளே மேய்ஞ்சு கோழியும் விற்கிறங்காட்டி வந்து ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முருங்கைக்காட்டை சுற்றி எப்படி வந்து நைலான் வலை போட்டிருக்குன்னு சொல்லி காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நைலான் வலை கிலோ ஒரு 300-350 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். இந்த நைலான் வலையை வந்து மேலேயும் கீழேயும் கம்பி கோர்த்து இந்த மாதிரி கட்டிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் 10 அடிக்கு இடைவேளையில் வந்து ஒரு பூட்டு இந்த மாதிரி நெட்டி அந்த நைலான் வலையை வந்து அதில் இழுத்து கட்டிடுவோம் அந்த கம்பியோடு. இந்த மாதிரி தான் வந்து 1 ஏக்கரா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்கோம். இந்த நைலான் வலை போடுறங்காட்டி பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் ஸ்டீல் அந்த மாதிரி ஃபென்சிங் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். 1 ஏக்கராக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 80,000க்கு மேலே வர மாதிரி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா குறைஞ்ச செலவு தான். ஒரு 12,000க்குள்ளே நீங்கள் வந்து 1 ஏக்கராக்கு இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டுக்கலாம். ஸோ நாட்டுக்கோழி வளர்க்குறங்காட்டி நாங்கள் வந்து இந்த முறையில் நாங்கள் ஃபென்சிங் போயிட்டோம். ஸோ 1 ஏக்கரா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபென்சிங் வந்து போட்டிருக்கோம். ஸோ நாட்டுக்கோழி பெரும்பாலும் முருங்கையை வந்து கொத்தி சாப்பிடாது. ஸோ அதனால் வந்து இதுலேயே ஓப்பனாக நாங்கள் வந்து விட்டுட்டோம். இந்த மெத்தடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அணையருக்கு வந்து ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பழைய வீட்டில் வந்து அந்த ஜன்னலை வந்து கட் பண்ணி விட்டு கோழி இது வழியாக உள்ளே போய் அணைஞ்சிக்கும். நைட் நேரத்தில் காலையில் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துக்கும். நாங்கள் பெருசாக வந்து அடைச்சி வைக்கிறது, திறந்து விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அதுவே வந்து நைட்டானா உள்ளே போய்க்கும், காலையிலனா வெளியே வந்துக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்க நாட்டுக்கோழி எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சேவலாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எங்கள் நாட்டுக்கோழி பண்ணையை நாங்கள் வந்து பராமரிச்சுட்டு வரோம். எந்த ஒரு அதிகபட்ச செலவும் பண்ணாமல் இருக்க மெட்டீரியல்ஸை வச்சு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாட்டுக்கோழி சம்மந்தமான வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் எவ்ரிவன்.